மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இதுவரை இந்த அரசின் முக்கிய சீர்திருத்தங்களையும் முன்முயற்சிகளையும் எடுத்துரைத்துள்ளேன். தற்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க விழைகிறேன். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் அத்திட்டத்திற்கான முழு செலவையும் மாநில அரசு தனது நிதியிலிருந்து ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அரசிற்கு நடப்பாண்டில் 9,000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 30/6/2022 முதல் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஆண்டொன்றுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. நடப்பாண்டில் ஏற்பட்ட 2 தொடர் பேரிடர்கள் ஏற்படுத்திய பாதிப்பு இந்த சூழ்நிலையை மேலும் மோசமடைய செய்து மாநிலத்தின் நிதி நிலைமையை கடுமையாக பாதித்துள்ளது. தேவையான நிவாரணத் தொகையை வழங்குவதற்கும் தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கும் எதிர்பாராத செலவினம் உள்ளதுடன் குறிப்பிடத்தக்க அளவில் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. பலமுறை ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த ஒரு நிதியையும் மாநில அரசுக்கு இதுவரை வழங்கவில்லை. மாநிலத்தின் எதிர்பார்ப்பிற்கு நேர்மாறாக மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடன் வாங்கும் வரம்பு குறித்து ஒன்றிய அரசு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசின் அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. இத்தகைய கடுமையான நிபந்தனைகளுள் ஒன்றின் விளைவாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு மாநில அரசு இழப்பீட்டு நிதியாக 17,117 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. இந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறும் நேர்வில் அதற்கு இணையான தொகை நமது கடன் வாங்கும் வரம்பிலிருந்து கழிக்கப்படும். மேலும் இதேபோன்று அடுத்த நிதியாண்டிலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு இழப்பீட்டு நிதியாக 14,442 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும். மின்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த அரசு உறுதி கொண்டுள்ள அதே வேளையில் இத்தகைய நிபந்தனை மாநில அரசின் நிதிநிலையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தி வளர்ச்சி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை பாதிக்கிறது. கடந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட உதய் திட்டத்தினை போன்று இந்த தொகையினையும் நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் உச்சவரம்பு கணக்கீட்டிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மாநில அரசு ஒன்றிய அரசிடம் முன்வைத்திருக்கிறது. இச்சூழ்நிலையில் 23-24 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,08,056 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ள வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,17,484 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கு 15,594 கோடி ரூபாய் நிதி இழப்பீடு, பேரிடர் நிவாரண உதவி மற்றும் சீரமைப்பு செலவினங்களுக்காக 2,041 கோடி ரூபாய் ஆகியவற்றால் வருவாய் செலவினத்தில் உயர்வு ஏற்பட்ட போதிலும் திறன்மிக்க நிதி மேலாண்மை மூலம் வருவாய் செலவினங்களின் உயர்வு 9,428 கோடி ரூபாய் அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வருவாய் வரவுகளை பொறுத்தவரையில் 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,81,182 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ள மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 1,70,147 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினால் 2023-24 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20.61% என எதிர்பார்க்கப்பட்ட வரி வருவாயின் வளர்ச்சி திருத்த மதிப்பீடுகளில் 13.26% என குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 23-24 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் ஒப்பிடுகையில் கணிசமாக உயர்ந்து திருத்த மதிப்பீடுகளில் 30,381 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வரி விகிதங்களை சீரமைத்தல், வசூலிக்கும் திறனை மேம்படுத்துதல் போன்ற அரசால் மேற்கொள்ளப்பட்ட வருவாயை அதிகரிக்கும் முயற்சிகளின் விளைவாக இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை விட சிறிதளவு குறைவானதாகும். வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 49,665 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்த ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 45,053 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு தனது வரி வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்ததன் அடிப்படையில் திருத்த மதிப்பீடுகளில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 37,540 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறையுடன் ஒப்பிடுகையில் திருத்த மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 44,907 கோடி ரூபாயை அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 36,017 கோடி ரூபாயாக இருந்த மதிப்பிடப்பட்ட தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டு நிதி நீங்கலான வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 27,790 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பேரிடர்களின் விளைவாக வருவாயிலும் செலவினங்களிலும் பாதகமான விளைவுகள் ஏற்பட்ட போதிலும்
வருவாய் பற்றாக்குறையை அரசு திறன்பட நிர்வகித்துள்ளது. 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 44,366 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்த மூலதன செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 42,532 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,169 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்த நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 6,624 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இரு தொடர் பேரிடர்கள் ஏற்பட்டதன் விளைவாக திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது ஏற்பட்ட தொய்வே இதற்கு காரணமாகும். 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 92,075 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 94,060 கோடி ரூபாயாக சிறிதளவு அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு குறையும் என மதிப்பிட்டுள்ளதன் காரணமாக 23-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3.25% மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 3.45% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நான் 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விளக்க விளைகிறேன். மாநில பொருளாதார வளர்ச்சி, வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் வரி வசூலில் திறன் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2024-25 ஆண்டிற்கான மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மதிப்பீடுகள் 14.71% வளர்ச்சியுடன் 1,95,173 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வணிக வரிகள் மூலம் 1,43,381 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலம் 23,370 கோடி ரூபாய், மாநில ஆயத்தீர்வைகள் மூலம் 12,247 கோடி ரூபாய் மற்றும் வாகனங்கள் மீதான வரிகள் மூலம் 11,520 கோடி ரூபாய் அடங்கும். மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாயில் காணப்படும் வளர்ச்சி அதே அளவில் நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 30,728 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு முற்றிலும் நின்றுவிடும் என்பதால் 2023-24 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் குறைத்து 23,354 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு 49,755 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த வருவாய் செலவினம் 3,48,289 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொறுப்பேற்ற செலவினங்களான சம்பளங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் வட்டித் தொகை வழங்குவதற்கான மதிப்பீடுகள் அதிகரித்துள்ளது. மானியங்கள் மற்றும் உதவி மானியங்கள் வழங்குவதற்கான மதிப்பீடுகள் 1,46,908 கோடி ரூபாய் என உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை முதல் முறையாக முழு ஆண்டிற்கும் செயல்படுத்த உள்ளதால் ஏற்படும் கூடுதல் செலவினம் 5,696 கோடி ரூபாய் ஆகும். ஒட்டுமொத்தமாக 2024-25 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் இழப்பீட்டிற்காக நிதி 14,442 கோடி ரூபாயும் சேர்த்து வருவாய் பற்றாக்குறை 49,279 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இழப்பீட்டுத் தொகை நீங்களாக வரும் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை 34,837 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை 23-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டு நிதி நீங்களான வருவாய் பற்றாக்குறையை விட குறைவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மூலதன செலவினம் 47,681 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது 12.11% வளர்ச்சி கொண்டதாகும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான செலவினம் 9,000 கோடி ரூபாயிலிருந்து 12,000 கோடி ரூபாயாக அதிகரித்ததன் காரணமாக நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் 11,733 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கட்டமைப்பு திட்டங்களில் பெருமளவில் முதலீடு செய்வதுடன் மாநிலத்தின் மூலதன செலவினத்தை அதிகரிப்பதிலும் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மொத்தத்தில் நிதி பற்றாக்குறை 1,08,690 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44% ஆகும். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்காமல் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் சீரிய நிதி நிர்வாக மேலாண்மையை இந்த அரசு கடைபிடித்து 2022-23 ஆண்டில் 3.46% இருந்த நிதி பற்றாக்குறையை
2023-24 ஆண்டில் 3.45%, 2024-25 ஆண்டில் 3.44% குறைத்துள்ளது. மாநிலத்தின் வரவு செலவு திட்ட வருவாய் ஆதாரங்களில் இருந்தே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு இழப்பீட்டு நிதி வழங்கிய பின்னும் பேரிடர்களால் கடும் பாதிப்பை சந்தித்த போதிலும் நிதி பற்றாக்குறையை குறைத்து இந்த அரசு சாதனை புரிந்துள்ளது. பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் திறன்மிகு நிதி மேலாண்மை உறுதியாக கடைபிடித்து அதே நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு உறுதி கொண்டிருப்பதை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் இந்த வரவு செலவு திட்டம் கோடிட்டு காட்டுகிறது. அண்மையில் 16வது நிதிக்குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசின் வரிகளை பகிர்ந்தளிப்பதில் முந்தைய நிதிக்குழுக்களால் இழைக்கப்பட்டுள்ள வரலாற்று அநீதியை டாக்டர் அரவிந்த் பனகாரியாவின் தலைமையில் உள்ள நிதிக்குழுவினால் சரி செய்யப்படும் என்று இந்த அரசு நம்புகிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை காரணம் கூறாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய உரிய நிதியை உறுதி செய்யும் நியாயமான முறையை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய திருநாடு விடுதலை பெற்ற பின் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களும் தங்களுக்கான வளர்ச்சி பாதையை வகுத்துக் கொள்ள தொடங்கின. எனினும் சமூக முன்னேற்றத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்த விதம் குறித்து உலக பொருளாதார அறிஞர்களும் அமைப்புகளும் பாராட்டி போற்றுகின்றனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிட்டதை இப்பேரவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். Tamil is one of the states which had achieved rapid progress within a relatively short period, despite its starting from appalling levels of poverty, deprivation and inequality. Tamil Nadu initiated bold social programs and has some of the best public services among all Indian states, and many of them are accessible to all on a non-discriminatory basis. Tamil Nadu has one of the highest per capita income and lowest poverty rates among all Indian states. This is an important example of the complementarity between economic growth and public support. கடந்த 75 ஆண்டுகளில் நாட்டின் சில மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சி மட்டுமடைந்தன. மற்ற சில மாநிலங்கள் கல்வி, சுகாதாரம் என சமூக குறியீடுகளில் மட்டும் முன்னேற்றம் அடைந்தன. மாற்றாக சமூக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி என அனைத்து தளங்களிலும் பெரிய வளர்ச்சி பெற்று தமிழ்நாடு தான் முத்திரையை பதித்துள்ளது. குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டிலேயே முதலிடம். மின்னணு பொருள்கள், மோட்டார் வாகனங்கள் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் நாட்டில் முதலிடம். புத்தொழில் சூழல் அமைவுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலம். தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை. உயர்கல்வி சேர்க்கையில் நாட்டிலேயே முதலிடம். தேசிய தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டை சார்ந்த 144 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்று நாட்டிலேயே முதலிடம். இவ்வாறு உலகமே வியந்து பாராட்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அயராது உழைத்த தலைவர்கள் பலரும் இம்மாமன்றத்தில் ஓவியமாக உறைந்து நின்றாலும் நம் எண்ணங்களில் என்றென்றும் நிறைந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நாமெல்லாம் பணியாற்றுவது நமக்கு கிடைத்த பெருமை. காவல் குழவி ஓம்பு கொள்பவரின் ஓம்புமதி அளிதோ தானே அது பெருள் அருங்குரைத்தே. ஓர் அரசன் தன்னுடைய குடிமக்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பது போல் பாதுகாத்திட வேண்டும் என புறநானூற்று பாடல் ஒன்று அழகுற விளக்குகிறது. அதே வழியில் நல்லாட்சி நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் பாதுகாப்பான கரங்களை பற்றி தமிழ்நாட்டின் மக்கள் தன்னம்பிக்கையுடன் தங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் முதன்மைச் செயலாளர் திரு தா. உதயச்சந்திரன் ஈயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என் மனம் நிறைந்த நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். நான் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் தோன்றி சங்க தமிழ் பாடலை பாடிய ஆண்டாள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்
உற்றோமே ஆமே உனக்கே நாம் ஆட்சேபம் என்ற வரியை நினைவு கூர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உறங்கும் இடம் நோக்கும் பொழுது என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி.